ஹாய் கைஸ், எல்லாரும் ரொம்பவே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல உண்மையிலேயே பிரபஞ்ச சக்தின்னு ஒண்ணு இருக்கா? அந்த பிரபஞ்ச சக்தி மூலயமா நமக்கு தேவையானது நம்ம அடைய முடியுமா? அது எப்படி கேட்டா நமக்கு அந்த ஒரு நம்ம ஆசைப்படுறது கிடைக்கும்? உண்மையிலேயே இந்த மாதிரி நடந்திருக்கா? எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறது? இதை பத்தி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வீடியோவா தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்றேங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்திருக்குங்க, எப்போவாவது. இப்ப இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே. எக்ஸாம்பிள், உங்க வண்டி வந்து ரோட்ல நின்று இருக்கும். யாராவது வந்து ட்ரோப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. கண்டிப்பா வந்து ட்ரோப் பண்ணிருப்பாங்க. இப்ப சினிமா தியேட்டருக்கு போறீங்க, டிக்கெட் கிடைச்சா நல்லா இருக்கும், டிக்கெட் காலி ஆயிடுச்சு, என்கிட்ட ஒரு டிக்கெட் இருக்கு, வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, நம்மளோட எண்ணம் அங்க மனம் வந்து ஒருநிலைப்பட்டு அது வேவ்ஸா கிரியேட் ஆகி இந்த பிரபஞ்ச ஆற்றலோட கலந்து அது வீக்கா இருக்கிற மைண்ட்ல போயிட்டு தாக்கிடும். அதனால நமக்கு தேவையானது கிடைக்குது. நம்ம மனம் வந்து ஒருநிலைப்பாட்டுல இருந்து, அதாவது நம்ம உள்ள இருந்து சும்மா நினைக்கிறது இல்லை, உள்ள இருந்து உண்மையாவே நினைக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் வேவ்ஸா கிரியேட் ஆகி அடுத்தவன் மைண்ட்ல போயிட்டு அந்த ஒரு தாட் ப்ராசஸை ஏற்படுத்துது. இதனாலதான் நமக்கு தேவையானது அப்போ ஒரு சீக்கிரமா நடக்குது, ரைட்? அதே மாதிரி நமக்கு நீங்க வந்து மிகப்பெரிய விஷயம் கேக்குறீங்க. அப்போ இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து அந்த மிகப்பெரிய விஷயத்தை எப்படி அடைவது? இதை ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட எண்ணம் தப்பான விஷயத்துக்கா இருக்கக்கூடாது, உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கணும். இந்த விஷயம் எனக்கு கிடைச்சா எனக்கு 4 பேருக்கு உதவ முடியும், எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க மனமுருகி மனதை ஒருநிலைப்பாட்டோட இல்ல கண்ணை மூடி, இப்போ மெடிடேஷன்ல உட்காடுறீங்க. மெடிடேஷன்ல உட்காரும் போது ஒரு 15 நிமிஷம் மெடிடேஷன்ல உட்காரும் போது நீங்க அப்போ உங்களுக்கு எந்த ஒரு தாட்டும் போகாது, ரைட்? அப்போ உண்மையிலேயே நீங்க எழுதுற மாதிரி கிரியேட் பண்ணணும். உங்க மைண்டுக்குள்ள எழுதுற மாதிரி கிரியேட் பண்ணி, எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. நான் ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லி அந்த வாழ்க்கையை, இப்போ ஐஏஎஸ் ஆகிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களோட வாழ்க்கை? எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கைய உண்மையாலுமே? அப்போ அந்த நம்ம மைண்டுக்குள்ள வாழணும். வாழும்போது இந்த பிரபஞ்ச ஆற்றல் என்ன பண்ணுனா அதுக்காக ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்படிதான் இந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து நமக்கு தேவையானது கொடுக்குது. இதே மாதிரி தாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ கண்ணை மூடி, உங்களுக்கு முன்னாடி வேற எந்த எண்ணமும் வரக்கூடாது. உங்க மனசுல இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு தாட்டும் வரக்கூடாது. இது 100% நடக்கும், நடந்தே தீரும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் மட்டும்தான் உங்க மைண்ட்ல ஓடணும். ஃபுல்லா உங்க மைண்ட் ஃபோக்கஸ் ஃபுல்லா அதுக்குள்ள அப்படியே வாழணும். ஃபுல்லா நீங்க வாழ்ந்துற மாதிரி வாழ்ந்த மாதிரி ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண அதுக்காக நீங்க ஒன்றும் பண்ணாம இருக்கக்கூடாது. அதுக்கான முயற்சியை நீங்க மேற்கொள்ளணும். அதுக்கான முயற்சியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உடனே நடக்கலனாலும் கண்டிப்பா ஒரு நாள் நடந்தே தீரும். இப்படிதான் இந்த யூனிவர்ஸ் நம்மளுடைய ஆசைகளை, நம்மளோட எண்ணங்களை நம்ம மேல எழுப்பும் போது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நமக்கு தேவையானது பெற முடியுது. இவ்வளவுதாங்க, சிம்பிள் கான்செப்ட் தாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை தயவு செஞ்சு தினமும் வேண்டுங்க. மார்னிங்ல கூட வேண்டலாம். மார்னிங்லாம் இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஆஃப்டர்நூன் ஈவினிங்ல வேண்டதை விட ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க வேண்டும் பொழுது இன்னும் உங்களுக்கு டக்குன்னு சீக்கிரமா உங்களுக்கு அது நடக்கும். ஏன்னா இப்ப நார்மல் டைம்லாம் எல்லாரோட எண்ண அலைகள், நிறைய எண்ண அலைகள் இருக்கும். இதே பிரம்ம முகூர்த்த நேரத்துல யாரோட எண்ண அலைகள் அவ்வளவு இருக்காது. அமைதியா இருக்கும்போது உங்களோட எண்ணம் சீக்கிரமா மேல போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பிரபஞ்சமே சப்போர்ட் பண்ணும். இவ்வளவுதான் கான்செப்ட். நடக்குமா நடக்காதான்ற ஒரு எண்ணத்துல இருக்காதீங்க, இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருங்க, ரைட்? இதை பண்ணாலே போதுங்க, நீங்க என்ன வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். அதுக்கான முயற்சியை மேற்கொண்டுட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு கிளாரிட்டியா எல்லாமே புரிஞ்சிருக்கும். இந்த பிரபஞ்ச ஆற்றல் கிட்ட இருந்து நமக்கு தேவையானது எப்படி பெறதுன்றது சொல்லி. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரப்போகுது. தேங்க்யூ கைஸ்.